So good evening, students. Today we'll see the current affairs analysis dated from July 14th, 2023. The first article related to the formation of shelf clouds. ஹரித்வார் ஏரியாவில் இப்போ நீங்கள் க்ளவுட் பர்ஸ்ட் அதிகமாக பார்த்தீங்க. ஸோ இந்த ஏரியாஸ்லாம் அதுக்கான ரீசன் வந்து ஷெல்ஃப் கிளவுட்ஸ் வந்து அதிகமாக விசிபிலிட்டி இருந்துச்சு. ஸோ கிளவுட்ஸை பொறுத்த வரைக்கும் இட் வில் ஃபார்ம்ஸ் இன் தி ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை. ஸோ பூமியிலேருந்து வெளியில் போகக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், கெமிக்கல்ஸ் இதில் எல்லாமே வந்து க்ளவுட் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இங்கேருந்து லைக் வாட்டர் வேப்பரில் போகக்கூடிய லைக் ட்ராப், அந்த வாட்டர் வேப்பர் வந்து கண்டென்சேஷன் ஆகி ட்ராப்லெட்ஸாக இது கூட சேரும், இந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் கூட. தட் இஸ் கால்ட் அஸ் க்ளவுட் ஃபார்மேஷன். ஸோ இந்த க்ளவுட்ஸ் வந்து தெர் ஆர் 3 types. தட் இஸ் ஹை க்ளவுட்ஸ், ரொம்ப ஹையர் ஆல்டிடியூடில் இருக்கக்கூடியது. தென் மீடியம் க்ளவுட்ஸ், அப்புறம் யூ ஹேவிங் லோவர் க்ளவுட்ஸ், தட் இஸ் லோவர் பார்ட்டில் இருக்கக்கூடிய க்ளவுட்ஸ். ஹை க்ளவுட்ஸ் எடுத்துன்னா சைரஸ் க்ளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மழை இல்லாத டைமில் பார்க்குறீங்களா, ரொம்ப ஃபெதரி ஸ்ட்ரக்சரில் லாட் ஆஃப் க்ளவுட்ஸ் இருக்கு. சைரஸ் க்ளவுட்ஸ், சைரோஹியூமுலஸ், சைரோஸ்ட்ராட்டஸ். ஸ்ட்ராட்டஸ் அப்படின்னா கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஹியூமுலஸ் அப்படின்னா எப்போவுமே இந்த கோன் ஷேப்பில் இருக்கும். ஸோ வைல் சீயிங் ஹியூமுலஸ் க்ளவுட்ஸ். சைரஸ் அப்படின்னா ரொம்ப ஹை ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபெதரி ஸ்ட்ரக்சரில் ரொம்ப ஒயிட்டாக இருக்கும் அந்த க்ளவுட்ஸ். சரியா? மிடில் க்ளவுட்ஸ் எடுத்துன்னா ஆல்டோ ஹியூமுலஸ், ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ். ஆல்டோ அப்படின்னா மீடியம் ஏரியா, மீடியம் ஏரியாவில் இந்த மாதிரி ஃபார்மேஷனில் இருக்கும். ஸ்ட்ராட்டஸ் அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்குது, இந்த மாதிரி இருக்கும், ஹீப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். இதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஸ் க்ளவுட்ஸ்னு பேர். ஆல்டோ ஹியூமுலஸ் அப்படின்னா இடப்பட்ட இடத்துல இந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கிரேயாக இருக்கும் இடப்பட்ட வரும்போது. கீழே வர்றது வந்து ஹியூமுலஸ் க்ளவுட்ஸ், ஸ்ட்ராட்டோ ஹியூமுலஸ் அண்ட் ஹியூமுலோ நிம்பஸ். There is a formation of stratohumulus clouds. Cumulonimbus அப்படின்னா ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா காலிஃப்ளவர் ஷேப்ல இட் லுக்ஸ் லைக் திஸ் மாடல். ஸோ இது வந்து தண்டர்ஸ்டார்ம்ஸ் அதிகமாக வரக்கூடிய, ஸோ ரொம்ப கிரே அண்ட் பிளாக்கிஷ் கலர்ல இருக்கும் இந்த கிளவுட்ஸ். ஸோ தண்டர்ஸ்டார்ம்ஸ் பியரிங் கிளவுட்ஸாக இருக்கும், ரொம்ப ரெயின் பியரிங் கிளவுட்ஸாக இருக்கும். நிம்பஸ் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிம்போ, தட் இஸ் ரெயின் பியரிங் கிளவுட்ஸ். ஹியூமுலோனிம்பஸ் அப்படின்னா கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் டைம் பீரியடில் இந்த மாதிரி டைம் பீரியடில் வரும். ரொம்ப அதிகமான வாட்டர் வேப்பர் மேலே போகுது அப்படின்னா இந்த மாதிரி லைக் ஷேப்பில், லைக் கோனிஃபரஸ் ஷேப்பில் இது ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதில் இப்போ என்னன்னா ஷெல்ஃப் கிளவுட்ஸ் அப்படின்ற பேர். ஷெல்ஃப் கிளவுட்ஸ் வந்து ஹரிசாண்டலில், திஸ் இஸ் வெர்டிக்கல் மாடல், ஹரிசாண்டலில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஹியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஏரியா கோல்டாக இருக்குமா, இந்த கோல்டு ஏர் கேஸ் வந்து கீழே வரும். இப்போ ஆக்சுவலாக இங்கே பூமி வந்து உங்களுக்கு ஹீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஏரியா. அப்போ இங்கே இருக்கக்கூடிய கோல்டு ஏர் கீழே வருது, கோல்டு கேஸியஸ் ஏர் இங்கே வந்து கீழே வரும்போது என்ன ஆகும்னா, இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர் வந்து கண்டென்சேஷன் ஆகும், இங்கே இருக்கக்கூடிய வார்ம் ஏர் இங்கே ட்ராப் ஆகும். அப்போ இந்த ஏரியாவில் ஃபார்ம் ஆகக்கூடிய கிளவுட்ஸுக்கு பேர் தான் ஷெல்ஃப் கிளவுட்ஸ்னு பேர். ஸோ யூ கேன் சி ஆன் தி இமேஜ். ஸோ திஸ் இஸ் த ஷெல்ஃப் கிளவுட்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. இது ஃபார்ம் ஆனதுக்கான ரீசன் வந்துட்டு இந்த ஹியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ் வந்துட்டு, இந்த ஹியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ் கீழே இருக்கக்கூடிய கோல்டு ஏர் கேஸஸ் வந்து கீழே வந்ததுனால இங்கே இருக்கக்கூடிய வார்ம் ஏர் மாய்ஸ்டர் அது வந்து கண்டென்சேஷன் ப்ராசஸ் ஆகி இங்கே ஒரு கிளவுட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால இட் இஸ் கால்ட் அஸ் ஷெல்ஃப் கிளவுட்ஸ்னு பேர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகிள். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகிள். The next article related to the Swachh Bharat Mission. Swachh Bharat Mission 2.0. So Swachh Bharat Mission இது லான்ச் பண்ணப்பட்டது 2014ல. It was launched in the year 2014. Swachh Bharat Mission Urban ன்னு பேரு. ஸோ இதோட மெயின் டார்கெட் ஃபர்ஸ்ட் ஃபேஸ், இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸில் இப்போ இருக்குது. செகண்ட் ஃபேஸ் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேஸில் ஓடிஎஃப், தட் இஸ் ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ ஜோனாக சிட்டிஸை மாற்றணும், அப்படி அர்பன் ஏரியாவை. ஸோ இது 100%. இன்னைக்கு யாருமே அர்பன் ஏரியாவில் எவ்ரி ஒன் ஹேவிங் பப்ளிக் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் லைக் இண்டிவிஜுவல் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் தெர் இஸ் நோ ஓப்பன் டெஃபிகேஷன் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அதே இது நீங்கள் 2.0 எடுத்துக்கிட்டிங்கன்னா தெர் இஸ் அ ஓடிஎஃப், அப்புறம் ஓடிஎஃப் ப்ளஸ், அப்புறம் ஓடிஎஃப் ப்ளஸ் ப்ளஸ்.
ODF அப்படின்றது ஓப்பன் டெஃபிகேஷன் இங்கே அச்சீவ் பண்ணியாச்சு. ஸோ இட்ஸ் ஓவர். ODF ப்ளஸ் அப்படின்னா ஓடிஎஃப்பும் இருக்கக்கூடாது, ஓப்பன் டெஃபிகேஷன் இருக்கக்கூடாது, திறந்த வழியில் மலம் கழிக்கிற இருக்கக்கூடாது, ப்ளஸ் யூரினேஷனும் ஓப்பன் ஏரியாவில் இருக்கக்கூடாது. ODF ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்றது சேம், இந்த ப்ளஸும் வரும். இது வந்து ப்ளஸ் என்ன அப்படின்னா ஸ்லட்ஜ் மேனேஜ்மெண்ட், ஃபீக்கல் அண்ட் ஸ்லட்ஜ் மேனேஜ்மெண்ட். அப்போ நம்ம டாய்லெட் வேஸ்டஸ் எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக இருக்கணும். அது கரெக்டாக லைக் அதை உரமாக மாற்றுறதுக்கான ப்ராசஸ். ஓப்பன் ஏரியாவில் அது விடக்கூடாது, ஓப்பன் ஏரியாவில் ட்ரைனிங் இருக்கக்கூடாது. அது மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணணும். அதில் வரக்கூடிய டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கிறது, தட் இஸ் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாமே இருக்கணும். அப்புறம் கார்பேஜ் ஃப்ரீ சிட்டிஸ் ஆல்சோ ஆடட், ஸ்டார் ரேட்டிங் இது கொடுக்குறாங்க. ஸோ இதில் மொத்தம் எத்தனை சிட்டிஸ் வந்து இப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னா ODFல இப்போதைக்கு 1.0ல 100% அச்சீவ் பண்ணோம். அதில் 4775 சிட்டிஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டாஸ் எல்லாமே PDFல இருக்குது, நோ நீட் டு டிஸ்பிளே. ஓகே, 2.0ல ODF ப்ளஸில் 3547 சிட்டிஸ் வந்து இது வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதே இது ODF ப்ளஸ் 1191 சிட்டிஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். அப்புறம் 14 சிட்டிஸ்க்கு வந்து ஆக்டிவ், தட் இஸ் ப்ளஸ் சர்டிஃபிகேஷன் ஃபார் தி வாட்டர் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் 14 சிட்டிஸ். இது வந்து இனி ஃபியூச்சரில் அப்டேஷனில் வரும் அப்படின்றலாம். அது மாதிரி 56 சிட்டிஸ் ஃபார் 45 சிட்டிஸில் 55 சிட்டிஸ் வந்து கார்பேஜ் ஃப்ரீ சிட்டிஸாக இருக்குது. இப்போ இதில் லான்ச் பண்ணது 445 சிட்டிஸு, இதில் 56 வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம், மற்றது லேட்டரா. சரியா? ஸோ தீஸ் ஆல் தி திங்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ரிலேட்டட் டு திஸ் கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம், லைக் ஹவுசிங் அண்ட் அர்பன் அண்ட் ஹவுசிங் அஃபேர்ஸ், ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கீழே வரும். தட்ஸ் ஆல். இது நீங்கள் படிச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி IPEF. ஸோ IPEF பொறுத்த வரைக்கும் இண்டோ பசிபிக் எக்கனாமிக் framework agreement. So this was initiated by USA in 2021. இது 2023ல இதை லான்ச் பண்ணியிருக்கோம், May 2023 it was launched. IPEF, Indo-Pacific Economic Framework. ஸோ இதில் 4 pillars இருக்கு. ஃபர்ஸ்ட் பில்லர் வந்து ஃபேர் அண்ட் equitable trading, ஃபேர் அண்ட் ஃப்ரீ ட்ரேட் ரிலேட்டட். செகண்ட் வந்து சப்ளை செயின், அண்ட் தேர்ட் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டீகார்பனைசேஷன், சிட்டிஸ் அண்ட் கார்பனைசேஷன் பண்ணுறது. அண்ட் தென் ஃபோர்த் வந்துட்டு டேக்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். இதில் வந்து 14 கண்ட்ரிஸ் இப்போ இந்தோ பசிபிக்கில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம், ஆனால் இது 4மே ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. ஸோ ஃபேர் அண்ட் ஃப்ரீ ட்ரேட்னா இப்போ இந்தியா இதில் ஜாயின் பண்ணுறேன்னா வி நீட் டு ஃபாலோ ஃபேர் அண்ட் ஃப்ரீ ட்ரேட். எந்த இதுலேயும் பேரியர் போடக்கூடாது இந்த கண்ட்ரிஸ் கூட. சப்ளை செயின் ரெசிலியன்ட் ஈகோ சிஸ்டம் அப்படின்னா நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஸோ வென் வி ஆர் ப்ரொடியூசிங், இப்போ கொரோனா வந்தப்போ சைனா என்ன பண்ணாங்க, செமிகண்டக்டர்ஸை ஸ்டாப் பண்ணாங்க, மற்ற நாடுகளுக்கு கொடுக்குறேன், ஆனால் அவங்களுக்கு ஷார்ட்டேஜ் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எவ்ரி ஒன் ஷுட் பி ஷேர்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டீகார்பனைசேஷன் நீட் டு பி ஃபாலோட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு டீகார்பனைசேஷன், ரினியூவபிள் எனர்ஜி கேட்டகரியில். டாக்ஸேஷன் அண்ட் கரப்ஷன் மெஷர்ஸ் இருக்கக்கூடாது. ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ் கரெக்டாக எடுத்துருக்கணும். நம்ம இப்போ இதில் ஜாயின் பண்ணியிருக்கோம் 14 கண்ட்ரியில் நம்மளும் ஒரு கண்ட்ரி, ஆஸ்திரேலியா, USA, இந்தியா. இதில் நம்ம இந்த 3ஐயும் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ டார்கெட் வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணலை, ஏன்னா நம்ம ட்ரேடில் ஜாயின் பண்ணுறது மார்க்கெட் டேக்ஸ். எல்லா கண்ட்ரி இதில் ஜாயின் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட் டேக்ஸ், WTO மாதிரி மார்க்கெட் டேக்ஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அது வந்து ரிஸ்க் இருக்கிறதுனால அதில் நம்ம ஜாயின் பண்ணலை. ஸோ இது இப்போ ஆர்டிக்கிளில் வந்திருக்கு. ஸோ இதோட மொத்த ஜிடிபி எடுத்துக்கிட்டேன் இந்த கண்ட்ரிஸோட 40% ஆஃப் ஜிடிபி அண்ட் 28% ஆஃப் தி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ட்ரேட் ஆல் ஓவர் த வேர்ல்டு இவங்க பண்ணக்கூடியது. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன். இது எதுக்கு இதை லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி WTO இருக்குது, வி ஹேவிங் லாட் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதை மெயின்லி வந்து சைனாவோட ப்ரெசன்ஸை வந்து இந்தோ பசிபிக் ஏரியாவில் தடுக்கிறதுக்காக. ஸோ நம்ம இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே இந்தோ பசிபிக் ஏரியாவில் கோஆப்ரேஷனில் வருது.
சைனாவை தவிர மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே வரும். ஜப்பான் வரும், ஆஸ்திரேலியா, ப்ரூனே, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, நியூசிலாந்து. அப்போது இதில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் இந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கனால தே வில் பைண்ட் பை அவர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இதில் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு. இப்போ சைனாவோட ப்ரெசன்ஸ் இண்டோ பசிபிக் ஏரியாவில் இந்த கண்ட்ரிஸ் மூலமாக வர்றதை வந்து தவிர்க்க முடியும். ஸோ தட்ஸ் அ பெனிஃபிட் ஆஃப் திஸ் இனிஷியேட்டிவ். ஸோ இதில் 2022 செப்டம்பரில் நம்ம ஜாயின் பண்ணோம், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிகிள். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகிள். Okay, the next article, Grand Cross of the Legion. So, இப்போ நீங்கள் thumbnail பார்த்துருப்பீங்க, our Prime Minister was honored with Grand Cross of the Legion of Honor அவார்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 1802 இதை அவார்டை பற்றி சில விஷயங்கள் சொல்கிறேன். இட்ஸ் அ ஹானர், இட்ஸ் நாட் அன் அவார்ட், ஒரு பட்டம் கொடுக்குற மாதிரி. சரியா? 1802 நெப்போலியன் இதை லான்ச் பண்ணியிருக்காரு, எஸ்டாப்ளிஷ் பண்ணது. இதில் 5 கேட்டகரிஸ் இருக்குது. நைட் பீப்புள், நைட்ஹுட் அந்த டைட்டில் மாதிரி. அது மாதிரி ஆஃபீஸர் அப்படின்ற ரேங்கு கொடுக்குறாங்க, கமாண்டர் ரேங்க், அப்புறம் கிராண்ட் ஆஃபீஸர் அப்படின்ற ரேங்க் கொடுக்குறாங்க, அப்புறம் கிராண்ட் கிராஸ். நம்ம பிரைம் மினிஸ்டர் கிடைச்ச வந்து 5th ஒன், தட் இஸ் கிராண்ட் கிராஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் ரிப்பன் வித் பாட்ஜஸ் இருக்கும். அப்புறம் இதுக்கு முன்னாடி இதை வாங்கினவங்க வெளிநாட்டுக்காரங்க யாரெல்லாம் அப்படின்னா மண்டேலா, ஏஞ்சலா மெர்க்கல், புட்டின் எக்ஸெட்ரா. ஸோ இட்ஸ் அ ஹானரி அவார்ட். ஸோ இது ஜஸ்ட் அ ஃபேக்ட் தான், ஆனால் தெரிஞ்சிருக்கணும். வென் யூ ரைட்டிங் ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ் எழுதும்போது இது தெரிஞ்சிருக்கணும். சரியா? தென் நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி சாகர் சம்பார்க் அப்படின்ற இனிஷியேட்டிவ். சாகர் சம்பார்க்கை பொறுத்த வரைக்கும் சி பேஸ்ட் சம்பார்க், லைக் இந்த ஆர்டிகிளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நமக்கு இன்னைக்கு ஜிபிஎஸ் இருக்கு, குளோனஸ் ரஷ்யாவோடது, சாரி யூரோப்பியன் யூனியனோடது, ரஷ்யாவோடது குளோனஸ், அப்புறம் ஜிபிஎஸ் வி ஆர் யூஸிங். இதில் வரக்கூடிய அக்யூரேட் அது மாதிரி நேவிக்கு பயன்படுத்துகிறோம். இது கடல் அளவில் நம்ம பண்ணும்போது என்ன அப்படின்னா, இந்த டேட்டாஸ் வந்து ப்ராப்பராக இருக்குது. இப்போ ஜிபிஎஸ் வந்து ஷோ பண்ணக்கூடிய டேட்டா வந்து கப்பல் வேறு இடத்துல இருக்கும், ஆனால் வேறு இடத்த காமிச்சிருக்கு, எரராக காமிச்சிருக்கு. ஸோ அதை தடுக்கிறதுக்காக டிஃபரன்ஷியல் we created differential multiple satellite global navigation system, that is differential global navigation satellite system வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இது என்ன அப்படின்னா, இதில் வரக்கூடிய எரர்ஸை மாற்றுறதுக்காக. ஸோ we are also launching satellites for this. ஆல்ரெடி நம்ம எக்ஸிஸ்டிங் சேட்டலைட்ஸை தான் பயன்படுத்த போகிறோம். நமக்கு நேவிக் இருக்குல்ல, இந்த சேட்டலைட்ஸ் கூட இதில் வரக்கூடிய எரர்ஸை ஸ்பாட் அவுட் பண்ணுறதுக்காக கரெக்டாக எக்ஸ்ட்ராக்டாக அந்த ஷிப் வந்து இதில் இருக்குது அப்படின்ற கரெக்டான அந்த டேட்டாவை கொடுக்கும். அதன் மூலமாக நம்ம ஷிப்போட ட்ராவல், தட் இஸ் ஒயிட் ஷிப்பிங் ஆர் மிலிட்ரி ஷிப்பிங். சரியா? ஒயிட் ஷிப்பிங் அப்படின்னா சிவிலியன் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறது. அந்த ஷிப்ஸ் வந்து கொலிஷன் ப்ராப்ளமில் மாட்டிக்கிறத நம்ம தவிர்க்க முடியும். ஸோ இது வந்து இட்ஸ் அ சாகர் சம்பர்க். இதில் கொஸ்டின்ஸ் கேட்டால் எதுக்குன்னு மட்டும் கேட்பாங்க, மற்றபடி இதில் ரொம்ப டீட்டெயில்டாக போக மாட்டோம். இட்ஸ் அ டெக்னிக்கல். சரியா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் ஆர்டிகிள். நவ் வி வில் மூவ் ஆன் டு அவர் MCQs. Okay, question number 1. Consider the following statements regarding the Office of Directorate. So, statement number 1, the administrative control of ED is under the Department of Economic Affairs, Ministry of Finance. Statement number 2, it is mandated with investigation of economic crimes and violation of foreign exchange laws. Statement number 3, ED chiefs have fixed tenures of 2 years which cannot be extended. How many of the statements given above are correct? Options are A, only 1 statement is correct. Option B, only 2 statements are correct. Option C, only 3 are correct. Option D, none of the above. I will repeat the question. Question number 1, consider the following statements regarding the Office of Directorate of Enforcement or Enforcement Directorate. Statement number 1, that administrative control of the ED is under the Department of Economic Affairs, Ministry of Finance. Statement number 2, the mandated investigation of the economic crimes and violation of the foreign exchange laws. So statement number 3, ED chief have fixed tenures of 2 years which cannot be extended. How many of the statements given above are correct? Options are A, only 1 statement is correct. Option B, only 2 statements are correct. Option C, only 3 are correct. Option D, none of the above. So second question, with reference to the
global multi-dimensional poverty index, consider the following statement. Statement number 1, the cooking fuel and electricity are among the indicators used to measure poverty. Statement number 2, as per the MPA, that is Multi Poverty Index 2023, over 18% of the people are estimated to live in acute multi-dimensional poverty index, poverty category. Statement number 3, the MPA, in MPA 2023, India's deprivation in all indicators have increased. How many of the above statements are correct? Options are A, only 1, option B, only 2, option C, only 3, option D, none of the above. Repeat the question. I will repeat the question. With reference to the global multidimensional poverty index, consider the following. Statement number 1, cooking fuel and electricity are among the indicators used to measure poverty. Statement number 2, as per the MPI 2023, over 18% of the people are estimated to live in the acute multidimensional poverty. Statement number 3, the MPI 2023, India's deprivation in all indicators have increased. How many of the above statements these are correct? Options are A, only 1, option B, only 2 statements are correct, option C, only 3 are correct. Only 3 statements are correct. Option D, none of the above. Question number 3. With reference to the Chandrayaan-3, consider the following statement. Statement number 1, the mission aims to make a soft landing and explore the south pole of the moon. Statement number 2, it will be launched from the rocket GSLV Mk3 M1. So how many of these statements are correct? Options are only 1 statement is correct. Option B, that is only 2 statements are correct. Option C, it was mentioned wrong. Only 3. Inga 3 options கிடையாது. So option D, none. சரியா? நீங்க C and D யும் விட்டுக்கலாம். So இன்னைக்கு இதை லான்ச் பண்ணிட்டாங்க in the afternoon. So with reference to Chandrayaan-3, consider the following statement. Statement number 1, the mission aims to make soft landing and explore the south pole of the moon. Statement number 2, it will be launched from the rocket GSLV Mk3 M1. இதில் எது கரெக்ட் அப்படின்றது ரெண்டும் கரெக்டா இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்? ஏ வந்து ஃபர்ஸ்ட் only 1 statement is correct. Option B, only 2 are correct. Okay, next question, 4th. Northern India is currently in the midst of extremely wet phase of the monsoon due to extreme rain events. Which of the following are the reason for the unusual rainfall? Statement number 1, the warming of Bay of Bengal. Statement number 2, unequal warming of Himalayas. Statement number 3, lower atmospheric circulation. Statement number 4, interaction between the monsoon winds and the western disturbances. Choose the correct answer using the code given below. Options are A, only 1 statement is correct. Option B, only 2 are correct. Option C, only 3 are correct. Option D, all the 4 are correct. So I will repeat the question again. Northern India is currently in the midst of the extremely wet phase of the monsoon due to the extreme rain events. எதனால அப்படின்னு கேட்டிருக்காங்க. And the reason for this unusual rainfall எதனால அப்படின்னு கேட்டிருக்காங்க. So statement number 1, warming of the Bay of Bengal. Statement number 2, unequal warming of the Himalayas. Statement number 3, lower atmospheric circulation. Statement number 4, interaction between the monsoon winds and the western disturbances. Choose the correct answer using the code given below. Options are A, only 1 statement is correct. Option B, only 2 statements are correct. Option 3, only 3 are correct. Option D, all the 4. Okay, 5th question. Consider the following pairs, organization and headquarters கொடுத்திருக்காங்க. இதில் எது கரெக்ட் அப்படின்றது. ISRO, that is equated with, matched with, நீங்கள் எது மேட்ச்னு கண்டுபிடிக்கணும். Here it is matched. The questionல matched with Hyderabad. Second, match the following. Second one, Food Corporation of India is matched with New Delhi. Third one, Indian Space, that is, it's a private கமர்ஷியல் அட்வர்டைசிங் விங். அப்படின்னா நம்ம ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதில் சேட்டலைட் அனுப்புறதுக்கு நம்ம சேட்டலைட் மட்டும் இல்லை, வெளியிலேருந்து சேட்டலைட்ஸை வந்து வாடகை கூடும் நம்ம அந்த வண்டியை வந்து யூஸ் பண்ணுறது. சரியா? இட்ஸ் லைக் வெஹிக்கிள். ஸோ வேறு சேட்டலைட்ஸை கொண்டு போகிறது பயன்படுத்துவோம், ரெண்டு கூடுவோம். ஸோ அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐஎன் ஸ்பேஸ், தட் இஸ் இன் புவனேஸ்வர், இக்குவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிங்க இந்த பேரில்.
So only one pair is correct. Only two. B option only two is correct. Three. There is C option only three are correct. D none of the above. I will read the pair again. In the ISRO வந்துட்டு ஹைதராபாத் கூட மேட்ச் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இஸ் மேட்ச்டு வித் நியூ டெல்லி. தேர்ட் ஐஎன் ஸ்பேஸ் புவனேஸ்வர் கூட மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்றத கண்டுபிடிங்க. ஆப்ஷன் ஏ ஒன்லி ஒன் இஸ் கரெக்ட். ஆப்ஷன் பி ஒன்லி டூ ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி ஒன்லி த்ரீ ஆர் கரெக்ட். ஆப்ஷன் டி none of the above. Okay, now we will see the answers for the answers for the previous. I will read the questions. The PDF is not available now, so to display. So பார்த்துக்கோங்க. First, which of the following statements correctly define the term FL 2027? That is 2027. Options are like A option. First option, it is patented variety of PepsiCo India used for making Lay's chips. Option B, it is a genetically modified variety of potato developed by Indian scientists. Option C, it is a traditional variety of potato grown by the farmers in northern Gujarat. Option D, it is a hybrid variety of potato created by crossing two different species. So the answer is A. Question number 2, with reference to the e-way bill, consider the following statements. Statement number 1, it is a permit needed to interstate and intrastate transportation of goods worth more than 1 lakh. Statement number 2, it contains details of goods, the consignor, the recipient and the transporter. Statement number 3, only a registered person can generate an e-way bill. Options, how many of the above statements are correct? Options are A, one only one, B only two, C only three, D none. The answer வந்து only one statement is correct. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து 50,000 வரைக்கும் தான். செகண்ட் வந்து மூணுமே கரெக்ட். அந்த கன்சைனர், ரெசிபியன்ட் அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டரோட டீட்டெயில் வைக்கணும். இவே பில் கேன் பி ஜென்ரேட்டட் பை நான் ரெஜிஸ்டர்ட் ஆல்சோ. சரியா? அதனால ஒன்லி ஒன் தான் கரெக்ட். அப்புறம் இடி டைரக்டரை செலக்ட் பண்ணுறதுக்கு யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்றது, பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் வராது, சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர் வருவாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வரமாட்டாங்க, ரெவன்யூ செக்ரட்டரி. ஸோ மூணு கரெக்ட். ரெவன்யூ செக்ரட்டரி, சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸர், பிரைம் மினிஸ்டர் வராது. ஒன்லி டூ ஆர் கரெக்ட். ஸோ பி இஸ் த ஆன்சர். பிரைம் மினிஸ்டர் வராது, லீடர் ஆஃப் அப்போசிஷன் வராது, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வராது. சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனர், ரெவன்யூ செக்ரட்டரி, அப்புறம் பர்சனல் ட்ரைனிங், மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் ட்ரைனிங் அந்த செக்ரட்டரி வருவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இந்த கான்செப்டில் இருப்பாங்க. சரி, செலெக்ஷன் ப்ராசஸ் ரெக்கமெண்டேஷனில். த நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஸ்டின், சென்ஜன் ஏரியா அக்ரிமெண்ட். சென்ஜன் ஏரியாவில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்றது. ஸோ சென்ஜன் ஏரியானா என்னன்றது, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், சென்ஜன் ஏரியா கண்ட்ரிஸ் ஹவ் அபாலிஷ் த இன்டர்னல் பார்டர்ஸ் ஃபார் தி ஃப்ரீ அண்ட் அன்ரெஸ்ட்ரிக்ட் மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 2, ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் தி யூரோப்பியன் யூனியன்ஸ் ஆர் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி சென்ஜன் ஏரியா. ஸோ எல்லா யூரோப்பியன் யூனியனும் கிடையாது, 23 கண்ட்ரிஸ் தான் அதில் இருக்காங்க. நம்ம அன்னைக்கு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஒன்லி ஒன் இஸ் கரெக்ட். ஏ இஸ் த ஆன்சர். தென் முக்குர்த்தி நேஷனல் பார்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ் வித் த பிரைம் மோட்டிவ் ஆஃப் கன்சர்விங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்பீஷீஸ். நீலகிரி தார் அப்படின்றது ஆன்சர். பி இஸ் த ஆன்சர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் MCQ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் அஸ்.